Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அடுத்து வெந்தயம், ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா மொறுமொறுன்னு வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், பூண்டு, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், தக்காளி 2, இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, பொட்டுக்கடலை, இது நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அடுத்து தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க விடுங்க. கொஞ்சம் வெல்லம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கரும்பு சர்க்கரை சேர்க்கிறேன். இப்போ இதைய நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்கும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.